நடத்துவதற்கான அந்த பேருந்துகளை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சியாகவும், பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகின்ற நிகழ்ச்சியாகவும் நடைபெறுகின்ற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய போக்குவரத்துறை செயலாளர் அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்களே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற கும்பகோணம் மற்றும் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர்களே, தோமுசா பேரவை பொருளாளர் அன்பிற்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளே, போக்குவரத்துறை ஊழியர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் போக்குவரத்துறையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்திலே பேருந்து நிற்கும் இடங்களை அறிவிக்கின்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழகத்திலே டிக்கெட்டிற்கு பதிலாக மின்னணு கருவியை பயன்படுத்துவதற்கான அந்த நிகழ்ச்சியையும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள். அதேபோல மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கின்ற பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக பயணிக்கின்ற பயனாளியுடைய நலனை கண்காணிப்பதற்கும், அந்த பேருந்துகளில் பேனிக் பட்டன் என்கின்ற அவசரகால அழைப்பு பொத்தான் அமைக்கின்ற அந்த வசதியும் செய்யப்பட்டு அதுவும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த தொடர் முயற்சிகளை ஒட்டி இன்றைக்கு உலகளவில் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்ற காற்று மாசுபடுதலை தவிர்ப்பதற்கு, பசுமை மயமாக்குவதற்கு ஒரு முயற்சியாக டீசல் பொருத்திய வாகனங்களை எல்என்ஜி மற்றும் சிஎன்ஜி மூலம் இயக்க வேண்டும் என்ற அந்த கருத்து உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒரு முன்முயற்சியாக இன்றைக்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய செயலர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய பங்களிப்போடு அவர்கள் அந்த சிஎன்ஜி கிட்களை இன்றைக்கு நம்முடைய பேருந்துகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனை பரிட்சார்த்த முறையில் எந்த அளவிற்கு இதன் மூலம் காற்று மாசுபடுவது குறைகிறது, போக்குவரத்து கழகத்திற்கு எரிபொருள் எந்த அளவிற்கு மிச்சமாகிறது என்பதையெல்லாம் கணக்கிடுகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. உலகளாவிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகின்ற வகையில் நிச்சயமாக நம்முடைய போக்குவரத்து கழகத்திலும் இது ஒரு பெரிய மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு இந்த முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு பேருந்திற்கும் அந்த எரிபொருள் மிச்சமாகின்ற வேளையில் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு பெரிய அளவிலே செலவு குறையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த முன்முயற்சியை துவங்கி வைப்பதிலே பெருமை அடைகின்றேன். அதேபோல போக்குவரத்துறை கழகத்திலே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் பணிக்காலத்திலே இறந்தவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை கிடப்பிலே கிடந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய திருக்கரங்களால் முதல் கட்டமாக இதே போன்று பணிக்காலத்திலே இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருப்பவர்களுக்கு முதல் சுற்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு நம்முடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3 முறை வழங்கப்பட்டு இன்றைக்கு இது கிட்டத்தட்ட 5வது முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து எப்போதெல்லாம் பணி நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற காத்திருப்போர் பட்டியலிருந்து எடுத்து அவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், இதையெல்லாம் பார்த்த பிறகும் சிலர் இது வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, அரசுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது, சில நியதி இருக்கிறது. எத்தனை சதவீதம் பேர் நேரடியாக தேர்வு செய்யப்பட வேண்டும், எத்தனை சதவீதம் பேர் இது போன்ற கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள், காலியிடங்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அந்த இடங்கள் நிரப்பப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக காத்திருப்போர் பட்டியலை வைத்துக் கொண்டு அந்த இடங்களை நிரப்பவில்லை என்று சிலர் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருப்பது, அரசியலுக்காக பேசிக் கொண்டிருப்பது என்பதை இந்த மேடையில் மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இந்த போக்குவரத்து கழகம் மிக சிறப்பான முறையில் இயங்கி வருகின்ற காரணத்தினால்தான் மக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிம்மதியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து கழகத்தில் இருக்கின்ற பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் பணி நேரம் பார்க்காமல் கூடுதல் பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தீபாவளி பொங்கல் அல்லாமல் மற்ற தொடர் விடுமுறை வருகின்ற நாட்களெல்லாம் நம்முடைய துறையில் இருக்கின்ற பணியாளர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் மக்கள் ஊர் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்றவர்கள் 2 லட்சம் பேர் பயணம் செய்து ஊருக்கு போனார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 லட்சம் பேர் போன பிறகு போனாங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பேர் போவாங்கன்னு சொல்லி கூடுதலாக பேருந்து ஏற்பாடு செய்து நம்முடைய அதிகாரிகள் அந்த பேருந்துகளை இயக்கினார்கள். அப்ப தேர்தல் விதிமுறை நடத்தையில் இருந்தது, கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் இருந்த காலம். நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. இருந்தாலும் அந்த பணிகளை இவர் செய்தார்கள். ஆனால் எதிர்பாராமல் 3 நாட்கள் அப்போது தொடர் விடுமுறை இருந்த காரணத்தினால் நம்முடைய அரசு பேருந்தில் பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை 3.5 லட்சமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இதுபோன்று கூடுதலாக திடீரென்று எதிர்பாராமல் வருகின்ற போதெல்லாம் பணியிலிருந்து வீட்டுக்கு செல்கின்ற பேருந்து ஓட்டுநர் நடத்தினர் கூட மீண்டும் வந்து இவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்கிறார்கள். ஆனால் சில ஊடகங்கள், மிக குறிப்பாக சொன்னோம்னா ஒரு 2 தொலைக்காட்சி இந்த செய்திகளை ஏதோ தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழகம் சரியாக இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது, கண்டனத்துக்குரியது. நீங்கள் சொல்லுகின்ற பொய் செய்தி மக்கள் மத்தியில் ஒரு பீதியை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியை வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப தமிழ்நாடு முதலமைச்சரின் கீழ் இயங்குகின்ற துறையில் சிறப்பாக செயல்படுகின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது என்றுதான் தெரியவில்லை. இந்த பாதிப்பு என்பது ஏதோ துறை மீது மட்டும் குற்றச்சாட்டு வைக்கவில்லை. மக்கள் பயணிக்கின்ற பேருந்துகள் மீது நீங்க பொய்யா ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற போது அது தேவையில்லாத ஒரு கலவரத்தை உண்டாக்குகிறது என்பதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு செய்தியை செய்தியாக சொன்னால் கூட பரவாயில்ல, சினிமாவில் கட்டுற மீன்ஸ் மாதிரி இன்னைக்கு ஆகிட்டாங்க. ஒரு பேருந்து ரிப்பேர் ஆகி ஒர்க் ஷாப்புக்கு போகுது, ஒர்க் ஷாப்புக்கு போகும்போது அதுல புகை அதிகமா இருக்குது, பயணிகளே இல்லை. அதை எடுத்து போட்டு வடிவேல் படத்தில் வர்ற காமெடி எடுத்து போட்டு வெறுமனே அந்த பேருந்துல அதிகம் புகை வருது மக்கள் பாதிப்புன்னு சொன்னா பரவாயில்ல, அது வடிவேல் காமெடியை போட்டா உங்களுக்கு வேணா அந்த நேரத்தில் ரேட்டிங் கூட வரலாம். ஆனால் இது தேவையில்லாத ஒரு செயல் என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பேருந்து பயணிகளோடு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி கிராக் ஆகி அந்த இடத்துல கிராக் ஆனதுனால பிரிய வச்சு கட்டி காத்து வராம போகணும்னு போனா அது ஒர்க் ஷாப் போறதுக்கு போய் தான் ஆகணும். ஒர்க் ஷாப் போகாம அங்கேருந்து எப்படி உங்களுக்கு பஸ் மாயமன்றமா எடுத்துட்டு போக முடியுமா? அதை ஒரு காட்சியை எடுத்து போட்டு பேருந்துகள் இப்படிதான் ஓடுகின்றது என்று சொன்னால் 20,000 பேருந்துகள் ஓடுகின்றன. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கோ ஒரு மாதத்திற்கோ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தால் அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அந்த குறிப்பிட்ட 2 செய்தி தொலைக்காட்சிகள் இதை ஒரு வேலையாகவே வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வது, இந்த துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் எம்டியிலிருந்து கீழே இருக்கிற ஓட்டுநர் நடத்தினவர் வரைக்கும் தீபாவளி பொங்கல் போது எப்படி இரவெல்லாம் 2 மணி வரை அந்த பேருந்து பயணிகளை கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கிறார்களோ அதே போல இப்ப 3 நாள் 4 நாள் விடுமுறை வந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பணி சுமையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களை நீங்கள் அவமானப்படுத்துவது போல இந்த செய்தி வெளியிடுவது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. இந்த துறை சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு எதிர்பாராத கூட்ட நெரிசல் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் சென்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொல்லணும்னா, திருவண்ணாமலைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கடந்த ஆண்டு 400 பேருந்துகள் இயக்கப்பட்டது. விழுப்புரம் அரசு போக்குவரத்து எம்பி வந்து இங்கே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்குறார். இந்த ஆண்டு அதே போல 400க்கு மேல் ஒரு 600 போகும் 800 போகும் எதிர்பார்த்திருந்த 2000 பேருந்துகள் போகிற அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். மக்களுடைய பயணம் அதிகரித்திருக்கிறது. ஏன் மக்கள் பயணம் அதிகரித்திருக்கிறதுனா அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பாக இயங்குகிறது, கட்டணம் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்கள் நம்பி இந்த பயணத்துக்கு வருகிறார்கள். அப்படி வர்றவங்களை கடைசியா ஒரு 50 பேர் பஸ்ஸுக்கு காத்திருக்கிற நேரத்தில் அந்த பேருந்து வரலன்னா
அன்னைக்கு பூரா 10,000 பேர் போனதை விட்டுட்டு ஒரு 50 பேர் பேருந்துக்கு காத்திருக்கின்ற செய்தியை எடுத்து போட்டு பேருந்து வரவில்லை, மக்கள் காத்திருக்கிறார்கள், அது ராத்திரி 1 மணிக்கு காத்திருக்கின்ற செய்தியை போட்டு நீங்க போட்டுதான் உங்க செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் இது சங்கடத்திற்குரியது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே போல ஒரு நிலைமை வரும். நீங்க போடுற ஒரு செய்தி பொய்யான செய்தியாக போயிருக்கலாம், உங்கள் நிருபர் எடுத்து கொடுக்கிற செய்தி தவறான செய்தியாக இருந்து போடும்போது ஒட்டுமொத்த உங்க சேனலே போடுற செய்தின்னு சொன்ன பொய்ன்னு சொன்னா எப்படி தப்பா இருக்குமோ அதுபோல் 20,000 பேருந்துகள் ஓடுகின்ற இடத்தில் ஒரு பேருந்திலே ஒரு பஞ்சராய் எங்கேயாவது நின்று விட்டால், ஒரு பிரேக் டவுன் ஆகி நின்று விட்டால் அதை ஒரு செய்தியாக்குவது என்பது வருத்தத்திற்குரியது. புதிய கார் வாங்கினா கூட ஒரு மாசத்துல திடீர்னு நம்ம எதிர்பாராம ஒரு சின்ன ரிப்பேர் கூட வரலாம். அது ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்தில் எங்க என்ன வருங்கிறது யாரும் எதிர்பார்க்காத விஷயம்தான். எனவே நான் சிறப்பாக இயங்குகின்ற இந்த துறையை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை தொழிலாளர்கள் அதிகாரிகள் சார்பாக இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த துறை சிறப்பாக செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார். கடந்த ஆண்டு 2000 பேருந்து வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருந்துகள் இப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய பேருந்துகள் வந்துவிட்டது. சென்னையிலிருந்து நீங்க கன்னியாகுமரி போகின்ற போதோ இல்ல கோயம்புத்தூர் போகிறதோ பாத்தீங்கன்னா வழியேற்கும் புதிய மஞ்சள் நிற பேருந்துகள் வர்றது அத்தனையும் புதிய பேருந்துகள். அதுவே கிராமப்புறத்தில் இயக்கப்படுகின்ற டவுன் பஸ் நீல நிற இளநீல நிற பேருந்து நிறத்தில் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மிச்சம் இருக்கின்ற பேருந்துகள் தொடர்ந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து வழங்க மக்கள் செயல்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு புதிதாக 3000 பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கு டெண்டரும் விடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் வாங்குகின்ற அந்த 2000 பேருந்துகளுக்கான டெண்டரும் விடப்பட்டு அவையும் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே மொத்தம் இந்த 7200 பேருந்துகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது இந்த பழைய பேருந்துகள் அதிமுக ஆட்சியில் பேருந்து வாங்காத காரணத்தினால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். மக்கள் சிறப்பான முறையிலே அரசு போக்குவரத்து கழகத்தை நம்பி செயல்படுவது தமிழ்நாட்டில் தான். மற்ற மாநிலத்துக்கு உங்க குருவை கொஞ்சம் அனுப்பி உங்க டீமை கொஞ்சம் அனுப்பி பார்க்க சொல்லுங்க. அங்க இருக்கிற போக்குவரத்து கழகங்கள் எப்படி செயல்படுகிறது, தமிழ்நாட்டில் எப்படி செயல்படுகிறது என்று ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு புதிதாக பணிக்கு சேருகின்ற அந்த தோழர்களுக்கு நீங்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். அரசு பணி கிடைக்கவில்லை என்று பலரும் தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் உங்கள் பெற்றோர் இந்த பணிக்காலத்தில் இறந்து போன காரணத்தினால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பணி கிடைக்கிறது. எனவே அதை உணர்ந்து இது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற துறை, அந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பணியை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.